இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் வந்துட்டு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ எப்படி நம்மளாவே வந்துட்டு நம்ம எடுக்கிற ஃபோட்டோலேருந்து கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க கிளாஸ் போகலாம். கண்ட்ரோல் என் நான் வந்து கொடுத்துட்டு நியூவாக ஒரு லேயர் நம்ம வந்து நியூவாக வந்துட்டு ஒரு டிசைன் கொண்டு வரோம், ஒரு விண்டோ கொண்டு வரணும்னா இப்போ நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கும்போது 6:4 ரெசல்யூஷன் வந்து 200 இதுதான் நம்ம வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு ஓகே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் வந்துட்டு எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்ம மொபைல்லையோ அல்லது நம்ம கேமராவிலையோ எடுத்த ஃபோட்டோ. இதை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் வந்துட்டு மேக் பண்ணணும். அப்படிங்கும்போது கிராப் டூல் வந்துட்டு 33 mm ப்ளஸ் 44 mm வித் வந்து 33, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 44 mm, ரெசல்யூஷன் வந்து 200 நம்ம வந்து கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபோட்டோவை நம்ம வந்து கிராப் பண்ணலாம். ஸோ இந்த ரேஷியோவில் வச்சு நான் இதை வந்து கிராப் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு இமேஜில் போயிட்டு கேன்வாஸ் சைஸ் நம்ம வந்து செட் பண்ணணும். கேன்வாஸ் சைஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வித் வந்து 1.5 inches, ஹைட் வந்து 2 inches கொடுத்துட்டு ஓகே நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒயிட் கலர் பார்டர் வந்து செட் ஆயிரும். இந்த ஒயிட் கலர் பார்டர் வரும்போது மறக்காமல் நம்முடைய இந்த இடத்துல இருக்கிற இந்த கலர்ஸ் வந்து ஒயிட்டில் நமக்கு வந்து இருக்கணும். பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணி இந்த சைடு நம்முடைய 6:4 சைஸுக்கு நான் வந்து கொண்டு வரணும். ஸோ ட்ராக் பண்ணி கொண்டு வந்தேன்னா ஃபோட்டோ எனக்கு வந்து வந்துடும். இப்போ காப்பி பண்ணி அடுத்த ஃபோட்டோ நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்டு ஒயிட், ஃபோட்டோவுடைய பார்டர் வந்து ஒயிட்லேயே இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம வந்து எடுத்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து கலர்ஸ் ஏதாவது தனி லேயராக வச்சு நான் வந்துட்டு கலர்ஸ் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்டரோடு நமக்கு வந்து இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோவை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணலாம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு வந்துட்டு 4 ஃபோட்டோ தான் நம்மளால் வந்து செட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டூடியோவுக்கு போனோம் அப்படின்னா ஃபோட்டோ அவங்க வந்து எடுத்து கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 16 இந்த அளவில் தான் நமக்கு வந்து எடுத்து தருவோம்னு சொல்லுவாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா இந்த 6:4 மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 8 ஃபோட்டோஸ் நம்ம வந்து வைக்கலாம். அதில் பாதி நமக்கு வந்து 4, அதை விட கம்மியானாங்கன்னா அது வந்து அந்த ஃபோட்டோ ஷீட்டுமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் ஒர்க்குமே நமக்கு வந்து இதாக இருக்காது. இப்போ இந்த 4 ஃபோட்டோவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோ நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பின் சிம்பிள் வந்துடும். பின் வந்துச்சு, பின் பண்ணியாச்சுன்னா 2 இதுவுமே வந்துட்டு பின் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட அடுத்த ஃபோட்டோவையும் நான் வந்துட்டு பின் பண்ணுறேன். ஸோ அடுத்தது 4th ஃபோட்டோவுமே நான் வந்து பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஃபோட்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதை நான் வந்துட்டு மெர்ஜ் பண்ணணும். கீபோர்டில் கண்ட்ரோல் இ நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா மெர்ஜ் லிங்க் பண்ணியிருக்கிற இந்த எல்லா ஃபோட்டோவுமே வந்துட்டு மெர்ஜ் ஆயிரும். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே நான் வந்து ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்து வச்சிடலாம். கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இதுதான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் நம்ம வந்து தேவைப்படும் போது போட்டுக்கலாம். நார்மல் ஜேபேக்காக நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேம் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கும்போது கண்ட்ரோல் என் நம்ம வந்து கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல கேன்வாஸ் செட் பண்ணுறது எல்லாமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு என்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணமோ அதே அளவு தான். நியூவாக நான் வந்து மேக்ஸி சைஸ் கொடுக்கும்போது அளவு வந்துட்டு ரிசல்யூஷன் வந்து 200க்கு பதிலாக 300 நம்ம வந்து செட் பண்ணுவோம். 300 நான் வந்து செட் பண்ணிவிட்டு சேம் அந்த ஃபோட்டோவை நான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளே நம்மளுடைய ஆஃபீஸ் அல்லது வீட்லேயே நிறையா வந்துட்டு எப்சான் கலர் பிரிண்டர்ஸ் வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது நாமளே வந்துட்டு மேக்ஸி சைஸ் ஃபோட்டோ
பேப்பர் மட்டும் நம்ம வந்து வாங்கிட்டோம்னா நம்மளே ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் இது வந்து லிங்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கூட எல்லா ஃபோட்டோவுமே நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் லீ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணதுக்கு பிறகு அப்படியே காப்பி எடுத்து கீழே வச்சிடுறேன். அகைன் இன்னொரு காப்பி. ஸோ இந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ. இதை நம்ம வந்து மேக்ஸ் சைஸ் பேப்பரில் வந்து கொடுத்து நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஈஸியாக நம்மளே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் பிளகின்ஸில் ஆக்ஷன்ஸ் நிறையா நமக்கு வந்து கிடைக்கும். இதை விட இன்னும் ஈஸியாகவே நம்ம இதை வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அட்வான்ஸு கிளாஸில் நம்ம போக போக நம்ம வந்து பார்க்கலாம். வர எல்லா வீடியோஸையும் அப்டேட் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு நல்ல டிசைனராக மாறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.